ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்க பாப்பாவோட பர்த்டேக்கான கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்க்க போறோம். அது பாப்பா யாரு? இந்த பாப்பா இங்க இருக்கு. பாப்பா மூஞ்ச காட்டுங்க. பாப்பா நேத்து பிரிக்கிறதுக்கு பாப்பா. ஏய் சரி, ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்டா? ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது ஃபர்ஸ்ட் ஒன்னு காஞ்சி போச்சு. சரி, என்னோடது ஃபர்ஸ்ட். யாருதுன்னு சொல்ல வேணாம் நீ பிரி. இது மட்டும் உன்னோடது, மற்றதெல்லாம் யாருதுன்னு சொல்ல வேணாம் நீ பிரி. என்னோடது. பிரி, டக்கு டக்குன்னு பிரி. என்னம்மா உனக்கு வந்ததா? இங்க பாரு உனக்கு வந்ததா? ஓபன் பண்ணலாம். கத்திரிக்கோல் எடுத்துரும். கட் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிடு. இங்க போ. இது யார் வாங்கி கொடுத்தா? செருப்பு யார் வாங்கி கொடுத்தா? அத்தாவா? சரிதா. இங்க பாரு, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட். இங்க பாரு, அது மாதிரியா இருக்குது. இங்க பாரு, அது சைஸுக்கே இருக்கு. அங்க பாரு இரு. பாப்பா யாருடா அது? யார் சாமி? ஓ சைஸுக்கே இருக்குடி. அண்ணே கொடுத்ததா? யார்? சந்தோஷம் வர்றதுக்கு. சனா யார் கொடுத்தா? சனா குட்டி யார் கொடுத்தா? பிடிச்சிருக்கா பாப்பா? பிடிச்சிருக்கா? ஓபன் பண்ணு. டேய், இது ஒரு பொம்மை தான்டா பாப்பா. டேய் லட்டு, இங்க பாரு. ஏய் இந்த வரையிரு. ஏய் அது அதோட கொண்டு போய் வைக்கிது பாருங்க. இல்லையா? போயிட்டா. அடுத்த கிஃப்ட். ஸோ இது வந்து இதான் செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து தேர்ட் பாக்ஸ். இது என்னம்மா? நல்லா இந்த மல்லித்தலை போகுது. இது ஓபன் பண்ணு. சரி, இது வந்து இது ஒரு டால் டாய். இது ஒரு சாஃப்ட் டாய். இது மங்கி. அது பேர் என்ன? ஒரு படத்துல வரும்ல, வடிவேலுக்கு தலையில. இங்க பாரு, அவ வாயில் வச்சிருவா. அடுத்த கிஃப்டா பாக்குறியா? இங்க இரு பாப்பா. இத அப்படியே கட் பண்ணு. சின்ன பசங்க பாப்பா இங்க பாருங்க. இங்க கொடு அவள்கிட்ட. இங்க பாரு லிதுமா. ஓய் பாப்பா, ரியாக்ஷன். தூக்கி போடு, தூக்கி போடு பாப்பா, தூக்கி போடு.
இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் இருந்துச்சு, அப்புறம் ஷூ இல்லை ஸ்லிப்பரு, அப்புறம் வந்து தலைக்கு போடுற பேண்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்போவே உடனே வந்து பிரிச்சுட்டு அதை வந்து போட்டு பாப்பா வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாப்பா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அதை நான் காட்டலாம், வீடியோஸ் வந்து முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன் இதே வீடியோவில். ஆக்சுவலி எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து உடனே வந்து வீட்டை க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருக்கும் போய் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸு குப்பையெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து நாங்கள் ஒதுங்க வச்சிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணது தான். ஸோ பாப்பா வந்து ஜாலியாக வந்து உள்ளே விளையாண்டுட்டுருக்கேன். அண்ட் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீமில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சாங்கோட போட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி டைம்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு தீமில் அழகாக அந்த ஒரு பிங்க் வித் ஒயிட் கலரில் வந்து கேக் வந்து செஞ்சு வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கிரீடம் வந்து நானே ஒரு ஷாப்பில் வாங்கி அப்படியே மேலே வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்மளே வந்து செல்ஃபாக வந்து டெக்கரேட் பண்ணது தான். இந்த ஒன் அப்படின்றது எல்லாமே நம்ம தான் வந்து ரெடி பண்ணோம். பக்கத்தில் இருக்க குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தீம் இந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர். பாப்பா வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பா, நாங்கள் எல்லாருமே வந்து பாப்பா பார்ப்போம். ஸோ இதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். சரி நடந்து வா, நடந்து வா, வா வா சாமி, வாங்க நடந்து வாங்க. பார்த்த கிஃப்ட்ஸ் எல்லாம் போக இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து வாக்கரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. பட் ஆனால் வந்து அது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எடுத்து பார்க்க முடியல, ஏன்னா எல்லாமே தூக்கி மேலே போட்டேன். ஸோ இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நிறையவே வந்துச்சு பாப்பாவுக்கு. ஆனால் கிஃப்ட் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். அதனால் எந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ரீகலெக்ட் பண்ணி எடுக்க முடியல. அதனால தான் சாரி. நான் வீடியோ போடுறதுக்கு 2 வருஷம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ வந்து போடணுன்னு நானும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் மறந்து போயிட்டே இருக்கேன். அந்த டைமே எனக்கு வரல. அதனால தான் நான் வீடியோவே எடுக்காமல் இருந்துட்டேன். சாரி, வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் அதை வந்து நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ பெரிய சாரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வந்து கரெக்டாக அப்டேட்ஸ் மாதிரி வந்து கரெக்டாக அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுருவேன். இப்போ போடுறது எல்லாமே அப்படி தான். பட் ஆனால் என்னென்னா ஒரு 4-5 வீடியோ கிட்ட, ஒரு முக்கியமான வீடியோ கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லாக் ஆகி அப்படியே இருக்குது. நான் வந்து வீடியோவே போட முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அந்த பர்டிகுலர் இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளோ நாளாக போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலை வந்து பாப்பா கீழே போட்டு உடச்சிட்டா. அப்போ என்னாச்சுன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. அதை நான் மாற்றுறதுக்காக கொடுத்துருந்தேன்னா அந்த கேப்பில் வந்து அதை நான் மறந்துட்டேன். ப்ளஸ் வந்து அதை எடிட் பண்ணுறதுக்கான அந்த டைம் எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. பட் ஆனால் 2.5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு. ஸோ 1.5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. பட் ஆனால் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது வந்து எனக்கும் ஒரு மெமரிஸ் தான். அதனால தான் வந்துட்டு நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.